தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் திரும்பி ஆண்டுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாகலாம். வழி நடத்தும் ஆண்டவர் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழி நடத்தும் ஆண்டவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய தேவன் பாதுகாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் சில காரியங்களை தியானித்தோம். அவர் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். அதனாலே நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த வாரம் நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்தும் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை சில காரியங்களை வைத்து தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். நம்மை ரட்சித்து எப்படியாவது பிழைத்துக்கொள் என்று சொல்லுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். பதிலாக கரம் பிடித்து நடத்தும் நம்முடைய ஆண்டவர் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். இதுவே வழி, இதிலே நடந்து செல் என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு முன் செல்பவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் ஒரு நல்ல மேய்ப்பனை போல நம்மை வழி நடத்தி செல்பவராக இருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிப்போமானால், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மேய்ப்பன் தன் ஆடுகளை வழி நடத்துவது போல அவனை வழி நடத்துகிறார் ஆண்டவர். தம்முடைய புயத்தினாலே சேர்த்து அணைத்து கொண்டு கரவலாடுகளை மெதுவாக நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவருடைய சப்தத்தை கேட்டு நடக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவரை பின்பற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர் நமக்கு முன்னே நடந்து செல்வார். அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு பின்னாக நடந்து செல்ல வேண்டும். இது நம்முடைய பொறுப்பாக காணப்படுகிறது. முன்னே செல்பவர்களுக்கு தான் எல்லா கவலைகளும் இருக்கும். எந்த பாதையிலே செல்ல வேண்டும், எது பாதுகாப்பான பாதை என்ற எல்லா கவலைகளையும் படுகிறவர்கள் முன்னே செல்பவர்கள்தான். ஆனால் பின்னே செல்பவர்களோ முன் செல்பவர்களை பின்பற்றினாலே போதும், அவர்கள் வழி தவறாமல் போய்கொண்டே இருக்க முடியும். இப்படிதான் தேவன் இஸ்ரவேலை வழி நடத்தினார் என்பது அற்புதமான ஒரு காரியம். யாத்ராகமம் 13வது அதிகாரத்தில் வாசிப்போமானால், யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர் முன் சென்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் பின் சென்றார்கள். பகலிலே அவர்கள் நடந்து போகும் பொழுது வெயில் அவர்கள் மேலே படாதபடிக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக அவர்களோடு கூட சென்றார். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும் என்பதற்காக அக்னி ஸ்தம்பத்திலே அவர்களுக்கு முன் செல்கிறார். எத்தனை அற்புதமான தேவன் இல்லையா? நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிறார். வழி காட்டுவது மட்டுமல்ல, இந்த வழியிலே போ என்று சொல்லுகிறவர் மட்டுமல்ல, நமக்கு முன்னதாக அவர் நடந்து செல்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உபாகமம் 32வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேறு யாரும் அவனை வழி நடத்தவில்லை. வேறு யாரும் அவளோடு கூட இருந்ததில்லை. இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் எல்லா நேரத்திலும் அவளை அவர் வழி நடத்தினார். சங்கீதம் 121 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் 24 மணி நேரமும் அவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 77வது சங்கீதம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 77ஆம் சங்கீதம் 20வது வசனம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால்
உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். ஆட்டு மந்தையை வழி நடத்துவது என்பது ஒரு விசேஷ ஒரு திறமை. எல்லாராலும் அதை செய்ய முடியாது. எல்லாரும் நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியாது. சில நல்ல மேய்ப்பர்கள் உண்டு. ஆடுகளோடு கூட பேசுகிறவர்கள் உண்டு. ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பவர்கள் உண்டு. ஆடுகள் அவனுக்கு பின்பதாக செல்லும். ஆடுகளை நேசிக்கிறவனாக அவன் இருப்பான். ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். 78வது சங்கீதம் 53ஆம் வசனத்திலே வாசிப்போமானால் 78:53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். பயப்படாமல் நடத்தினார். கஷ்டமான பாதையில் அவர்கள் நடந்த பொழுதிலும் பத்திரமாக நடந்தது மட்டுமல்ல, பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வழி நடத்தும் ஆண்டவர். ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு நானும் நீங்களும் ஏதோ ஒரு மதத்திலே ஒட்டி கொண்டிருக்கவில்லை. சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்கிறது, எனக்கும் ஒரு மதம் இருக்கிறது என்று சொல்லி எண்ணுவோமானால் நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளவே இல்லை. நாம் தகப்பனிடம் வந்து சேர்ந்திருக்கிறோம். நல்ல மேய்ப்பனிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு வழி காட்டுகிறவர் அல்ல, நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அனுதினமும் நம்மோடு கூட நடக்கிறார். நம்மை ஆடுகள் என்றுதான் வேதம் சொல்கிறது. காரணம், நாமே நம்மை நடத்தி கொள்ள முடியாது. நமக்கு வழி தெரியாது. நாம் பத்திரமாய் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது. பதிலாக நமக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டும். ஆடுகள் மேய்ப்பன் இல்லை என்று சொன்னால் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. தங்களுக்கான உணவை அது சம்பாதித்து கொள்ள முடியாது. மேய்ப்பன் இருந்து அதை வழிநடத்த வேண்டும். அவைகளை தண்ணீரண்டைக்கு நடத்த வேண்டும். புல்லுள்ள இடங்களில் நடத்த வேண்டும். இது எல்லாவற்றையும் மேய்ப்பன் பார்த்துக் கொள்கிறான். ஆடுகள் ஒரு பொழுதும் கவலைப்படுகிறதில்லை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் கவலைப்படுகிறவர்களாய் இருப்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பயப்படுவதின் காரணம், கவலைப்படுவதின் காரணம் என்னவென்று சொன்னால், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்முடைய மெய்ப்பன், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாயிருக்கிறது. கடினமான பாதையாயிருக்கலாம். தாவீது 23ஆம் சங்கீதத்தை சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். அதற்காக நானும் நீங்களும் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் அவரிடத்திலே போக முடியும். ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்ய, இதை குறித்து உம்முடைய திட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். யாத்ராகமம் 33வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு கன்றுக்குட்டியை செய்து அதுதான் தங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்று சொல்லிவிட்டார்கள். தேவனுடைய பார்வையிலே அது அக்கிரமமாயிருந்தது. அவர்கள் தன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்பதை அறிந்தபடியினாலே ஆண்டவரும் அவர்களை புறக்கணிக்கிறார். எப்படி புறக்கணித்தார் என்பதை பாருங்கள். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நான் உங்களை வழி நடத்த மாட்டேன். நீங்கள் என்னை நம்பவில்லை. நான் தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் என்று சொல்லி நம்பவில்லை. என்னை விட்டு விட்டீர்கள், நான் உங்களை வழி நடத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார். 33வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மோசே அதற்காக என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிறார். மோசேக்கு தெரியும், கர்த்தர் இல்லை என்று சொன்னால் அவனாலே இந்த ஜனங்களை வழி நடத்த முடியாது. அவனுக்கு வழி தெரியாது. ஏனென்று சொன்னால்
அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். கர்த்தர் தான் அவனை பார்வோனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து பெரிய காரியங்களை செய்ய வைத்து இப்பொழுது அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஆண்டவர் தான் அவனை செய்ய சொல்கிறார். அவரே தான் அவனை வழிநடத்தினார். இப்பொழுதும் வழியிலே அவளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மளை வழிநடத்தவில்லை என்று சொன்னார், கர்த்தருக்கு பதிலாக வேறொன்று நம்மளை வழிநடத்துமானால், ஒருவேளை நம்முடைய அறிவு, நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம், நம்முடைய நண்பர்கள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள் நம்மை வழி நடத்துமானால் அது பெரிய ஆபத்திலே கொண்டு போய்விடும். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. இதுதான் வழி, போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவரை முன்னே போகிறார், நான் பின்னே அவருக்கு பின்னதாக போய்கொண்டே இருக்கிறேன். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். வழி நடத்துதல் என்று சொல்லும் பொழுது வெறுமனே முன்பதாக போகுதல் என்பது மட்டுமல்ல, பதிலாக ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுக்கிறவரும் அவராக இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இதை இப்படி செய், இதை இப்படி செய், இங்கே போகாதே, இப்படி செய்யாதே என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசுவாவினிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது பாதுகாப்பு தான். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அதே வேளையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த நாளில் நாம் விசேஷமாய் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவிலே நாம் வாழ்ந்துவிட முடியுமா? நம்முடைய அனுபவத்தினாலே நாம் வாழ்ந்துவிட முடியுமா? நம்முடைய கையிலே பணம் இருப்பதினாலே நான் வாழ்ந்துவிட முடியுமா? முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்க வேண்டும். அவர் நம்மை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாரோ அவர் பின்னாக போக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்திலே அவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் மதீனமாய் நமக்கு தெரியலாம், ஆனால் அது அற்புதமான ஆலோசனைகளாயிருக்கும். கர்த்தர் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆதி முதற்கொண்டு இதுதான் நடந்து கொண்டு வந்தது. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட நடந்தார்கள், அவரை தான் பின்பற்றினார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே வேறொருவன் உள்ளே நுழைந்தான். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு பதிலாக, ஆண்டோடைய ஆலோசனை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக வேறொருவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், வேறொருவனுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டார்கள், அவனை பின்பற்றினார்கள். எல்லாமே நாசமாய் போய்விட்டது. ஆதாம் ஏவாள் மட்டும் ஆண்டவரை மட்டுமே பின்பற்றுவர்களாய் இருந்திருப்பார்களானால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று சொல்லி கற்பனை பண்ணி நம்மளாலே பார்க்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். ஒருவேளை ஆதாமி ஏவாளை நாம் இன்றைக்கு குற்றம் சொல்ல வேண்டாம். இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய சபையாக, நம்முடைய குடும்பமாக, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து அவரை மட்டுமே நாம் பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சந்ததியின் ஆசீர்வாதமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கற்பனை பண்ணி பாருங்கள். அதனால தான் நாம் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி எரேமியா 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை விட்டு விலக வேண்டாம். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நாம் அவரை விட்டு விலக வாய்ப்புகள் உண்டு. அவரை பின்பற்றுவதற்கு பதிலாக வேறொன்றை பின்பற்றுவது, அவருடைய ஆலோசனைக்கு பதிலாக வேறொருவனுடைய ஆலோசனையை எடுத்துக்கொள்வது, வேறொரு வழியிலே நாம் நடப்பது. ஆனால் தான் 1வது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வேறு வழியிலே நடக்க வேண்டாம். அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அதை ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோமானால்
இந்த பூமியிலே வாழ்வதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார், நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தும் போது நானும் நீங்களும் ஏன் பயப்பட வேண்டும்? ஆபிரகாமை தேவன் அழைத்தார், வா என்று சொல்லி அழைத்தார். கல்தேய தேசத்திலிருந்து அழைத்தார். சொல்லுகிறார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி அழைத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி. அவனுக்கு தெரியாமல் எப்படி அந்த இடத்துக்கு போயிருக்க முடியும்? தேவன் அவனை வழி நடத்தினார். கர்த்தர் அவனுக்கு முன்பதாக சென்றார், அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு ஆபத்துகள் ஏற்பட்ட பொழுது சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அதை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் தான் சொந்த ஜனங்களை, சொந்த தேசத்தை, இனத்தை விட்டு அந்நிய தேசத்திலே அவன் தனிமையாக அவனாலே வாழ முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய சொந்த இடத்தில் இருக்கிறதுனாலே பாதுகாப்பாக இருக்கிறோமா? அப்படி ஒன்றுமில்லை. தேவன் நம்மோடு கூட இருப்பதனாலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே தோல்வி என்பது நமக்கு இல்லை. அவர் நம்மை செம்மையாய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு உதாரணத்தை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஈசாக்கின் வாழ்க்கையிலே பார்ப்போமானால் அவனுக்கு பெண் பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு வயது அதிகமாயிற்று. அவன் போய் தேடக்கூடிய நிலைமையிலே அவன் இல்லை. அதனாலே அவனுடைய வேலைக்காரன், ஆபிரகாமின் வேலைக்காரன் எலியேசரை ஆபிரகாம் அழைத்து அந்த பணியை செய்து முடிக்கும்படியாக அனுப்புகிறார். அந்த மனுஷன் ஆபிரகாம் சொன்னதை செய்யும்படியாக தைரியமாய் புறப்பட்டு போனான். 48வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமார்த்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் என்று சொல்கிறான். நேர் வழியாய் நடத்தி வந்த, தெரியாத ஊருக்கு அவன் வந்தான், தெரியாத ஜனங்களிடத்திலே வந்தான். முன்பின் தெரியாத பெண்ணை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அவனை நேர் வழியாய் நடத்தி வந்தார். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம் முழுவதையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி உறுதி சொல்லுகிறான். அன்றைக்கு வேதாகமம் இல்லை. நமக்கு இன்றைக்கு இவ்வளோ அழகா அற்புதமான ஒரு வேதாகம் இருக்கிறது. அநேகருடைய சாட்சி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் தேவன் அவர்களை வழி நடத்தினார்னு சொல்லி அற்புதமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது நமக்கு உண்டாகும் விசுவாசத்தை காட்டிலும் அன்றைக்கு ஒன்றுமே இல்லாத பொழுது ஆபிரகாம் சொல்கிறான், என்னை அழைத்த தேவன் இந்த காரியத்தை நீ செய்து முடிப்பதற்கு ஏதுவாக தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அந்த தூதன் தான் அந்த வேலைக்காரனை நேர் வழியாய் கொண்டு போய், சரியான ஊருக்கு கொண்டு போய், சரியான வீட்டுக்கு கொண்டு போய், சரியான பெண்ணை இங்கே காண்பிக்கிறார். இன்றைக்கு அதே ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நமக்கு முன் செல்லுகிறவர் அவர், நம்மை வழி நடத்துகிற தேவன். ஏதோ பரலோகத்துக்கு மட்டும் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார் என்பதை நினைக்க வேண்டாம். அப்படி அல்ல. அனுதினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நீதிமொழிகளிலே, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளை அவருக்கு ஒப்புவி என்றெல்லாம் வாசிக்கிறோமே. என் வாழ்க்கையின் எல்லா சம்பவங்களையும் அவர் பொறுப்பெடுக்க விரும்புகிறார். ஒவ்வொன்றிலும் அவர் எனக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். அதை மட்டும் நான் கவனித்து நடக்க முடியுமானால் என் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் அவரை பின்பற்ற மறுப்போமானால், அவர் நம்மோடு கூட நடக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் நாம் வழி தவறுகிறவர்களாய் மாறி போவோம். ஜாக்கிரதையா இருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை ஈர்த்து கொண்டு போகும் பொழுது கர்த்தரும் அவனோடு கூட போனார். யோசேப் இந்த காரியத்தை பற்றி பின்பதாக சொல்லும் பொழுது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் தான் அனுப்பினார், கர்த்தர் தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார் என்பதை யோசேப்பு சொல்லுகிறான். யோசேப்பை தேவன் பத்திரமாய் வழி நடத்துகிறார். அடிமையாக போகிறான், சிறைச்சாலைக்கு போகிறான். ஆனால் எங்கே அவனை உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே அவனை உட்கார வைத்தார். யாரும் அவனை அழிக்க முடியவில்லை. நம் பின்னே அவர் வருவதல்ல, அவர் பின்னே நாம் செல்ல வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஒரு காரியம், என் பின்னே வாருங்கள் என்றுதான் ஆண்டவர் அழைக்கிறார். என் ஆடுகள் எனக்கு பின் செல்லும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவரை நாம் பின்பற்ற பழக வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்ட நாளிலே அவருக்கு பின் செல்வதல்ல. இப்பொழுது எனக்கு அனுபவம் உண்டு, இப்பொழுது எனக்கு வேதம் படிக்க தெரியும், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார், இனிமேல் நானே நடந்து விடுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசி எண்ணுவானானால் அவன் பள்ளத்திலே விழுந்து விடுவான். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நம்மை விழச் செய்யும்படியாக நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். எந்த நேரத்தில் நம்மை விழச் செய்வதற்காக, நம்மை தவறான வழியிலே நடத்துவதற்காக, தவறான ஆலோசனையை கொடுப்பதற்காக, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகும்படியாக செய்ய அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நானும் நீங்களும் ஆண்டுடைய ஆலோசனையை நாட வேண்டும். தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்க வேண்டும். தேவனோடு கூட நான் உறவாட வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் அவரோடு கூட நான் அனுதினமும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு கூட உள்ள நெருக்கம் தானே நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை பாதுகாக்கும். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே அநேக காரியங்களை சொல்லிவிட்டேன். அதனாலே அதிகமான நேரம் நாம் அதிலே செலவு செய்ய போகிறதில்லை. ஆனாலும் கூட திட்டங்களை கொடுக்கும் தேவன் என்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்மை வழி நடத்தும் தேவன் என்று சொல்லி ஏற்கனவே சொன்னேன். வழி நடத்துகிறார் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எனக்கு முன்னதாக நடக்கிறார் என்பது மட்டுமல்ல, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை அவர் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்படியான திட்டங்களை கொடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 3 காரியங்களை மட்டும் நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வரும் பொழுது அவர்கள் எரிகோ பட்டணத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். இப்பொழுது யோர்தானை கடந்து விட்டார்கள். 3வது அதிகாரத்திலே அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். 4வது அதிகாரத்திலே யோர்தானை கடந்து தேவன் தங்களை வழிநடத்தினதற்கு அடையாளமாக 12 கற்களை அங்கே எடுத்து கில்காலிலே நாட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களை விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள், பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்பொழுது அவர்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்கு உள்ளே வந்து விட்டார்கள். ஆனால் எரிகோ பட்டணத்தை பிடிக்க வேண்டும். எரிகோவின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் 6வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஏன் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது இல்லையா? ஏன் அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது பயத்தினாலே அடைத்து கொண்டார்கள். 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 2வது அதிகாரத்திலே ராகாப் வேசி அந்த காரணத்தை சொல்லுகிறாள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய
சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லி அற்புதமான ஒரு சாட்சியை சொல்லுகிறாள். இது யோர்தானை அவர்கள் கடப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு சாட்சி. இப்பொழுதோ இஸ்ரவேல் யோர்தானை கடந்து விட்டது. யோர்தான் அவளுக்கு முன்பதாய் வற்றி போயிற்று. ஓடி வந்த தண்ணீர் குவியலாக நின்றது. இதையும் எரிகோவின் மக்கள் பார்த்தார்கள். மிரண்டு போனார்கள், பயந்து போனார்கள். இவர்களை ஜெயிக்க தங்களாலே முடியாது என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். இவர்களிடத்திலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். இறுக்கி அடைத்து விட்டார்கள் பட்டணத்தை. ஒருவனும் வெளியே போகாதே, ஒருவனும் உள்ளே வராதே. முழுமையாக பட்டணம் அடைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் வெளியே இருக்கட்டும், வெளியே என்ன வேண்டுமானால் செய்து கொள்ளட்டும். இந்த பட்டணத்துக்குள்ளே அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக முழுமையாக பட்டணத்தை அடைத்து விட்டார்கள். இதுதான் அந்த ஒரு பயங்கரமான நிலைமை. இந்த அடைக்கப்பட்ட பட்டணம் பெரிய மதில்கள் உள்ள பட்டணம். அந்த மதில்கள் மேலே வீடுகள் இருந்தது. அவ்வளவு பெரிய மதில் உள்ள பட்டணம் அடைத்து விட்டால் யாருமே உள்ளே போக முடியாது. அந்த மதிலை உடைக்கக்கூடிய இயந்திரங்கள் இஸ்ரவேல் கையிலே கிடையாது. அப்படியானால் அந்த மதிலை உடைப்பது எப்படி, பட்டணத்தை எப்படி பிடிப்பது என்று சொல்லி யோசுவாவுக்கும் விளங்கவில்லை. சமுத்திரத்தை கடந்தார்கள், தேவன் பெரிய காரியத்தை செய்தார். யோர்தானை கடந்தார்கள், அங்கேயும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். ஆனால் இதை எப்படி செய்ய போகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. யோசுவா அதனாலே அதை குறித்து யோசிக்கிறவனாக நின்றான். இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் மக்களை ரட்சிக்கும்படியாக இன்றைக்கு சபையை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை புறப்பட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லா ஜாதிகளிடத்திலும் போங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த 2000 ஆண்டுகளாக சபையானது அந்த பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. பல தொய்வுகள் இருக்கலாம், பல தோல்விகள் இருக்கலாம். ஆனால் சபையானது அந்த பணியை செய்து கொண்டே தான் இருக்கிறது. உலகமெங்கும் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏராளமான ஜாதிகளை இந்த சுவிசேஷம் சென்றடைந்து இருக்கிறது. இந்திய தேசத்தை பொறுத்தவரையிலே ஏராளமான சுவிசேஷம் 2000 ஆண்டுகளாக பிரசங்கிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் இந்த தேசத்திற்கு வந்துதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு வேதாகம் என்ன என்பது இந்த தேசத்துக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து யார் என்பது இந்த தேசத்துக்கு தெரியும். அவர் உலக இரட்சகர் என்பது கூட இந்திய தேசத்தின் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த இந்திய தேசம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் தன்னை அடைத்து கொண்டது. இன்றைக்கு தாழ் பிரதியை கொடுத்தாலும் வாங்கி கிழித்து போடுகிறார்கள். புதிய ஏற்பாட்டை கொண்டு போனால் வாங்கி எரித்து விடுகிறார்கள். ஆலயத்தை இடித்து போடுகிறார்கள். சுவிசேஷத்தை சொல்ல போனால் கிராமங்களுக்குள்ளாக விட மறுக்கிறார்கள். எங்கள் ஏரியாவை விட்டே போய்விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் சிறிய கைப்பிரதியை பார்த்து பயப்படுகிறார்கள்? ஏன் புதிய ஏற்பாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள்? ஏன் ஆலயம் கட்டப்படுவதை பார்த்து பயப்படுகிறார்கள் சொன்னால், நீங்கள் பேசினாலே எங்களை மாற்றி விடுவீர்கள், எங்களுடைய மதம் அழிந்து போய்விடும், அநேகரை நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். இதனால இந்த உலகம் என்ன பண்ணிட்டு என்று சொன்னால் தங்களை அடைத்து கொண்டது. எங்கள் கிராமத்துக்கு ஒருவனும் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி கிராமத்தின் முகப்பிலேயே போர்டு எழுதி வைத்து விட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கமும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டதாக இருந்தது. ஒருவனும் வெளியேவும் போகவில்லை, ஒருவனும் உள்ளேயும் வரவில்லை. இந்த நாட்களிலே ஜனங்களை போய் சந்திக்க கடினமான ஒரு காரியமாயிற்று. சுவிசேஷத்தை பற்றி போய் சொன்னாலே எங்களை மதம் மாற்ற வேண்டாம், எங்களுக்கு ஒரு மதம் உண்டு, எங்களுக்கும் கடவுள் உண்டு, ஆனாலே நீங்கள் கிறிஸ்தவத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லி விரட்டி அடிக்கிறார்கள். வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், பயப்படுகிறார்கள், தங்களை மாற்றி விடுவார்களோ என்று சொல்லி. இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. எங்கேயும் மிஷனரிகள் தங்கள் பணியை தாராளமாய் செய்ய முடியவில்லை, கிராமங்களுக்குள்ளே நுழைய முடியவில்லை, சில பகுதியிலே போய் தங்கவே முடியவில்லை, விரட்டுகிறார்கள். எப்படி இந்த தேசத்தை நாம் சந்திக்க போகிறோம்? 130 கோடி மக்களை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? இதுதான் இந்த சூழ்நிலையாயிருக்கிறது. யோசுவாவின் சூழ்நிலை இதுதான். யோர்தானை கடந்த அனுபவம் இருக்கிறது, சிவந்த சமுத்திரத்தை கடந்த அனுபவம் உண்டு,
வனாந்தரத்திலே கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோவை நாம் எப்படி பிடிக்கப் போகிறோம்? என்ன வழி உண்டு? இங்கே அந்த பட்டணத்தின் சூழ்நிலை இதுதான். யோசுவா என்ன செய்தான் என்பதை இரண்டாவதாக பார்க்கலாம். முதல் காரியம் அடைக்கப்பட்ட பட்டணம். இரண்டாவது, யோசுவா என்ன செய்தான் என்று சொன்னான். அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் உண்டு என்பது அவனுக்கு தெரியும். சிவந்த சமுத்திரத்திலே பயந்து ஜனங்கள் நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஆலோசனை சொன்னார், இதை செய் என்று சொன்னார். மோசே அதை செய்தான். அதை யோசுவா பார்த்து கொண்டிருந்தார். அன்றைக்கு கர்த்தர் அவளை வழி நடத்தினார். யோசுவாவுக்கு நன்றாக தெரியும், அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பட்டணத்துக்குள்ளாக நாம் போக முடியும், கர்த்தருக்கென்று ஒரு வழி உண்டு என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் யோசுவா செய்த காரியத்தை பாருங்கள். அவன் கமிட்டி போட்டு என்ன செய்யலாம் என்று சொல்லி திட்டம் எழுதி அவன் எதுவும் செய்யவில்லை. மிஷன் 2000 என்று சொல்லி பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த தேசத்தை எப்படி சந்திக்க போகிறோம் என்று சொல்லி திட்டமிடவும் இல்லை. பதிலாக ஆண்டவருக்காய் காத்திருந்தான். வாசிக்கலாமா? யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், 3ஆம் அதிகாரத்திலே அவள் யோர்தானை கடந்தார்கள். 4வது அதிகாரத்திலே கர்த்தர் செய்ததற்கு அடையாளமாக கற்களை நாட்டினார்கள். 5ஆம் அதிகாரத்திலே விருத்த சேதனம் செய்தார்கள், பஸ்காவை ஆசரித்தார்கள். எல்லாவற்றையும் முடித்த பின்பு யோசுவாவின் மனது எரிகோவின் பக்கம் திரும்பினது. எரிகோவுக்குள்ளாக எப்படி நாம் நுழைய போகிறோம்? ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை தேவை என்று சொல்லி காத்திருக்கிறான். வயல்வெளியிலே அவன் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறான். வாசிக்கிறேன் பாருங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டோடைய ஆலோசனைக்காய் காத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் தனக்கு ஆலோசனை சொல்வார் என்பது அவனுக்கு தெரியும். அவருக்காய் காத்து கொண்டிருக்கிறான். அவன் தலைவன். அவன் ஜனங்களை வழிநடத்த வேண்டும். இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துவது? எதிரியின் எல்லைக்குள்ளாக வந்து விட்டோம். எப்பொழுது எரிகோவை பிடிக்க வேண்டும்? எரிகோ பயந்து போயிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அது அடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே எப்படி நுழைவது? ஆண்டோடைய ஆலோசனைக்காய் நிற்கிறான். அப்படியே எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். யாரோ ஒருவர் நிற்கிறார்கள். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். யார் என்று அவனுக்கு புரியவில்லை. கையிலே பட்டயம் இருந்தது. அப்பொழுது அவன் கேட்கிறான், எங்களை சேர்ந்தவரா எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டான். 14வது வசனம். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். புரிந்துவிட்டது, இது கர்த்தர் தான் என்று சொல்லி. அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அதுக்காக காத்து கொண்டிருக்கிறான். யோசுவா இதுக்காக தான் காத்து கொண்டிருந்தான். எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தான் என்பது தெரியாது. ஆனால் காத்து கொண்டிருக்கிறான், ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஒருவர் வந்து விட்டார். யார் என்பதும் தெரிந்து விட்டது. அப்படியே முகங்குப்புற விழுந்தான். என்று சொல்லுகிறான், ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இது என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் அங்கேதான் நடந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அது பரிசுத்த பூமி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், அவர் அங்கே நிற்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தம் தேவை. பாவமே உங்களுக்கும் எனக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பரிசுத்தம் தேவை. அவருடைய வழிநடத்துதல் எனக்கு வேண்டுமானால், அவர் என்னோடு கூட பேச வேண்டுமானால், அவர் எனக்கு ஆலோசனையை சொல்ல வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே அவர் நிற்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத இடத்திலே அவர் வந்து நம்மோடு கூட பேச முடியாது. முதலாவது அதை கற்றுக் கொடுக்கிறார். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றாவிட்டால் அவர் நம்ம அருகிலே வர முடியாது. நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை
அவர் சொல்ல முடியாது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதது காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்கள், அவர் விரும்பாத காரியங்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத கீழ்ப்படியாமைகள். தேவன் வெறுக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவர் அருகிலே வர முடியாது. ஆண்டவர் அதை சொன்ன பின்பு அவன் தன்னுடைய கால்களில் இருந்த பாதரட்சியை கழற்றி போட்டு விட்டான். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்காய் காத்திருந்த யோசுவா, ஆலோசனைக்காய் காத்திருந்த யோசுவா. ஆண்டுடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறோமா அல்லது நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறோமா? அநேக நேரத்தில் அந்த தவறை தான் நாம் செய்து விடுகிறோம். ஏற்கனவே நான் ஒரு காரியத்தை செய்திருப்பேனேனால், அதில் எனக்கு வெற்றி கிடைத்திருக்குமானால், எனக்கு தெரியும் நான் அப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே செய்கிறோம். அனுபவத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட முடியாது. மோசே ஒரு தவறை செய்தான். என்ன தவறு என்று சொன்னார்? முதல் முறை தண்ணீர் தேவையாயிருந்த பொழுது ஆண்டவர், நான் கண்மலையிலே நிற்பேன், உன் கோலினாலே கண்மலையை அடி என்று சொன்னார். மோசே அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இரண்டாவது முறை தண்ணீர் தேவையாயிருந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் கண்மலையிலே நிற்பேன், நீ கண்மலையோடு கூட பேசு என்று சொன்னார். ஆனால் மோசே அவசரப்பட்டு கண்மலையை அடித்து விட்டான். அது பெரிய குற்றமாய் மாறிற்று. அந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாக மோசே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும், ஆண்டுடைய ஆலோசனை வேண்டும். பழைய அனுபவத்திலே நாம் நடக்க முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் தேவன் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறார். எரிகோவை தேவன் பிடிக்கும்படியாய் கொடுத்த ஆலோசனை வேறே, ஆயி பட்டணத்தை தேவன் பிடிக்கும்படியாய் கொடுத்த ஆலோசனை வேறே. ஆனால் ஆயி பட்டணத்தை பிடிக்க சென்ற பொழுது அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின்படி செய்தார்கள், தங்களால் இயலும் என்று எண்ணினார்கள். அதனாலே பெரிய தோல்வி, அவமானம், 36 பேர் மடிந்து போனார்கள். அந்த தோல்விக்கு காரணம் அவளுக்குள்ளே இருந்த பாவம், கீழ்ப்படியாமை என்ற பாவம் அங்கே இருந்ததினாலே அவள் தோற்று போனார்கள். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறோமா? சிறிய காரியமோ பெரிய காரியமோ, ஆண்டவரே இதை நான் எப்படி செய்ய வேண்டும், உம்முடைய ஆலோசனையை தாரும், உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். உன் வழிகளில் எல்லாமே நினைத்துக்கொள் என்று சொல்கிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது அவரிடத்திலே காத்திருக்கும் பழக்கம் வேண்டும். யோசுவா அதை தான் செய்தான். யோர்தானை எப்படி கடக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அதே போல் அவர்கள் அழகாய் கடந்தார்கள். இப்பொழுது எரிகோவை பிடிப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க இருக்கிறார். யோசுவா கேட்கும்படியாக காத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனையை ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. பணம் இருந்தால் நான் சாதித்து விடுவேன் சொல்லி உலகத்தாரை போல் நாம் நினைப்போமானால் நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். அநேக காரியங்களை இழந்து போகிறவர்களாக இருப்போம். பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பலன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஞானம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவரே நம்முடைய ஞானம், அவரே நம்முடைய பலன், அவரே நம்முடைய எல்லாமாயிருக்கிறபடினாலே அவரை மட்டும் சார்ந்து நாம் இந்த உலகத்தை கலக்க முடியும். பூட்டி இருக்கிற எரிகோவை பிடிக்க முடியும். இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். அது 130 கோடியாக இருக்கலாம், அதற்கு மேலாகவும் இருக்கலாம். அது பூட்டப்பட்ட ஒன்றாக இருக்கலாம், பூட்டப்படாததாய் கூட இருக்கலாம். என்னவாயிருந்தாலும் தேவனுக்கென்று ஒரு வழி உண்டு. அதை பிடிப்பதற்காக அவரிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறவன் வெற்றி பெறுகிறவனாக இருக்கிறான் என்பதை மறந்து போக வேண்டாம். மூன்றாவது காரியமாய் நாம் பார்க்கிறது, ஆண்டவர் ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்திலிருந்து ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். 2வது வசனத்தை முதலாவதாக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். முதலில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் இன்றைக்கு அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் சொல்வதை மட்டும் செய்வோமானால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் சுதந்திரிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் நம்முடைய காரியங்களை செய்கிறதுனால்தான் தோற்று போகிறவர்களாயிருக்கிறோம். தோற்று போன பின்பு ஆண்டவரை குறை சொல்லுகிறோம். ஏன் என்னால் முடியவில்லை என்று சொல்கிறோம், ஏன் எனக்கு நீர் உதவி செய்யவில்லை என்று சொல்லி அவரை குறை சொல்லுகிறோம்.
அவர் சொல்லுவார், நீ என்னிடத்திலே கேட்கவே இல்லையே, உன் இஷ்டப்படி அல்லவா நீ செய்தாய் என்று சொல்லுவார். அதான் 100% உண்மையாய் இருக்கிறது. ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிற முதல் காரியம் என்ன சொன்னால், நான் எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இன்னும் விளக்கமாய் சொல்கிறார். அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் முழுமையாக ஒப்பு கொடுத்தேன் சொல்கிறார். எப்படி ஆண்டவரை ஒப்பு கொடுப்பீர்? எப்படி ஒப்பு கொடுக்க முடிய திட்டமாக இருக்கிறது? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் யோசுவாவின் அடுத்த கேள்வியாக இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே பேசுகிறார். 3ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அந்த பட்டணத்தை நீங்கள் சுற்றி வர வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்ற வேண்டும், அப்படி 6 நாள் சுற்ற வேண்டும். யார் சுற்ற வேண்டும்? 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள் என்று சொல்கிறார். குழந்தைகள் அல்ல, பெண்கள் அல்ல, யுத்த வீரர்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள் என்று சொல்கிறார். யுத்த வீரர்கள் யுத்தம் பண்ணல ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் பலத்தை பயன்படுத்த வேண்டாமா? அவர்கள் எவ்வளவு வீரர்கள் என்பதை காட்ட வேண்டாமா? பட்டணத்தை சுற்றி வந்தால் அது அவர்களுக்கு அவமானம் இல்லையா? யுத்த வீரர்கள் ஏதோ அமைதலாய் நடந்து வருவது அது கோழைத்தனமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அதை தான் சொன்னார். நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ சண்டை போட வேண்டாம், பதிலாக நான் சொல்லுகிறபடி அமைதலாக ஒரு சத்தமும் எழுப்பாமல் நீங்கள் நடந்து வர வேண்டும். 4வது வசனத்தை வாசிக்கிறேன். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் என்று சொல்கிறார். 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்ற வேண்டும். ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கி கொண்டு முன்பதாக போக வேண்டும். அவர்களுக்கு முன்பதாக யுத்த புருஷர்கள் நடக்க வேண்டும். எக்காலங்களை ஊதிக்கொண்டே நடக்க வேண்டும். ஆனால் ஜனங்கள் எதுவுமே பேசக்கூடாது என்று சொல்கிறார். எந்த சப்தமும் எழுப்பக்கூடாது என்று சொல்லுகிறார். அதை 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்று சொல்கிறார். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி முடித்த உடனே எக்காலங்கள் ஊதப்படும், கொம்புகளினாலே நீண்ட தொனி எழுப்பப்படும். அப்பொழுது ஜனங்கள் மகா ஆரவாரம் செய்ய வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது அலங்கம் இடிந்து விழும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இது பைத்தியக்காரத்தனமாய் தெரியலாம். எரிகோவின் மக்கள் இதை பார்த்து சிரித்திருக்கலாம். இவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் என்று நினைத்தோம், எரிகோவின் கோட்டையை இடிப்பார்கள் என்று நினைத்தோம், கதவுகளை எரிப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இவர்கள் அமைதலாய் சுற்றி கொண்டு வருகிறார்களே என்று சிரித்திருக்கலாம். இவர்களுக்கும் சற்று வெட்கமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். 7 நாள் சுற்றினார்கள். 7ஆவது நாள் 7 முறை சுற்றினார்கள். அதன் பின்பதாக ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் சொன்னபடியே பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழுந்தது. இது தேவனுடைய வழி. இன்றைக்கு இந்த தேசத்தை நாம் பிடிக்க வேண்டுமானால் அரசியலிலே பங்கெடுப்போமா? அதிகாரத்தை பிடிப்போமா? கட்சிகளை ஆரம்பிக்கலாமா? அநேக வழிகளை அநேகர் பின்பற்றுவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பாதத்திலே அமர்ந்திரு, என்னுடைய ஆலோசனையை நாடு, நான் உனக்கு சொல்லுகிறபடி நீ செய். இந்த தேசத்தின் சபையின் தலைவர்கள், இந்த தேசத்தின் கிறிஸ்தவர்களின் தலைவர்கள் தேவனுடைய சமூகத்திலே என்றைக்கு காத்திருக்கிறார்களோ அன்றைக்கு தான் இந்த தேசத்தை நாம் பிடிக்க முடியும். தேசத்தின் ஜனங்களை தேவனுக்கென்று சொந்தமாக்க முடியும். 130 கோடி மக்களை நாம் சந்திக்க முடியும். எல்லாரையும் ஒருவேளை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் நானும் நீங்களும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். மறந்துவிட வேண்டாம். அநேக தேவனுடைய ஊழியக்காரருடைய தோல்வி எங்கே என்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்தில் அவர்களுக்கு காத்திருக்க நேரமில்லை. மிஷனரிகளாய் போய்விட்டு தேவனுடைய சமூகத்திலே ஒருவன் காத்திராமல் போனால் அவன் தோல்வியை தவிர வேறொன்றையும் பார்க்க முடியாது. எந்த ஒரு மனுஷன் ஆண்டுடைய சமூகத்திலே அதிக நேரம் காத்திருக்கிறானோ அந்த மனுஷன் பெரிய வெற்றிகளை அவன் வாழ்க்கையிலே காண்கிறவனாயிருக்கிறான். தன்னுடைய சொந்த முயற்சியினாலே, தன்னுடைய சொந்த பலத்தினாலே முன்னேறி போக விரும்புகிறவன், தன்னுடைய ஆலோசனைப்படி நடக்க விரும்புகிறவன் தோல்வியை தவிர
வேறொன்றையும் காண முடியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையானதாக இருக்கிறது. யோசுவா அநேக அனுபவங்களை கண்டவன், அநேக வழிகளிலே கடந்து வந்தவன், மோசேயின் கீழே பணிபுரிந்தவன். தன்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் இப்பொழுது உண்டு. ஆனால் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தான். ஆண்டவரே, நாங்கள் இதை எப்படி செய்ய? இந்த பட்டணம் பூட்டப்பட்டதாயிருக்கிறது, முழுமையாய் அடைக்கப்பட்டதாயிருக்கிறது, எங்கேயுமே நுழைய வழி இல்லையே ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வழியை சொல்லுகிறார். அது உலகத்தின் பார்வையிலே பைத்தியக்காரமான வழியாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வழி அது வெற்றியின் வழி. அதை யோசுவாவும் ஜனங்களும் செய்து முடித்த பொழுது அலங்கம் அப்படியே இடிந்து விழுந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்று சொல்கிறார். உள்ளே நுழை. தேவனது தேசத்தின் அடைப்புகளை எடுக்கும் பொழுது நானும் நீங்களும் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். தேவனாலே அதை செய்ய முடியும். அதை நானும் நீங்களும் நம்ப வேண்டும். அவருடைய வழியிலே போவோமானால் வெற்றி நிச்சயம். இன்னும் அநேக ஆலோசனைகள் சொல்கிறார். எதை தொடக்கூடாது என்று சொல்கிறார். 18வது வசனம் 19ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை களங்கம் பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். கர்த்தருக்கு சேர வேண்டியது நீ கர்த்தருக்கு சேர்த்து விட, அதை நீ எடுத்து விடாதே. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு சேர்க்க வேண்டும். தேவனுக்கு போக வேண்டியது உனக்கு வரக்கூடாது என்பதை தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அதை மீறினார்கள், அதனாலே பெரிய தோல்விகளை பார்க்கிறோம். அதற்குள்ளே இன்றைக்கு நாம் போகிறதில்லை. ஆண்டவர் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும். அவர் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும். அவர் வேண்டாம் என்று சொல்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது தொடர் வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இந்த தேசத்துக்காக இந்த நாட்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஜனங்களுக்குள்ளே கடின மனது உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்க மனமற்றவர்களாய் மாறிக்கொண்டே போகிறார்கள். எதிர்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அரசாங்கமும் அதற்கேற்றாற் போல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை இனிமேல் எப்படி சுதந்திரிக்க போகிறோம், இனிமேல் திறந்த வாசலை இருக்காதோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வழியிலே நாம் செல்லுவோமானால், தேவன் சொல்லுவதை செய்வோமானால், நிச்சயமாய் இந்த தேசத்தை அவரால் திறக்க முடியும். ஒருவனும் அடைக்க முடியாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவனும் திறக்க முடியாதபடிக்கு அடைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இங்கே வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். அவர் சொல்வதை நாம் அப்படியே நிறைவேற்ற வேண்டும். நாம் செய்வோமா? நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் முன் செல்கிறார், நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டும். இதுதான் வழி என்று சொல்லுகிறார், நாம் அந்த வழியிலே போக வேண்டும். நம்மை கரம் பிடித்து வழி நடத்த விரும்புகிறவராயிருக்கிறார். மோசையோடு கூட இருந்தது போல அவனோடு கூட இருப்பேன் சொல்லி யோசுவாவிடத்தில் சொன்னார். அதே போல தேவன் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன், இந்த தேசத்தை நம்மை கொண்டு சுதந்திரிக்க விரும்புகிற தேவன். அவருடைய ஆலோசனைக்காக காத்திருப்போமா? தேவனுக்காக இந்த தேசத்தை சுதந்திரிப்போமா? தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அநேக நேரத்தில் எங்களுடைய ஆலோசனையின்படி போய், எங்களுடைய அறிவின்படி போய், எங்களுடைய அனுபவத்தின்படி ஓடி நாங்கள் தோற்று போனவர்களாய் நிற்கிறோம். கர்த்தாவே, எங்களை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய ஆலோசனையை பெற்று அதன்படி செய்து இந்த தேசத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். யோசுவாவை போல நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து அநேக காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தாரும். இந்த வசனங்கள் எங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்புரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்.